அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஈரோட்டில் நாம் எல்லோரும் கூட ஒரு அற்புதமான நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக காமர்ஸ், பிபிஏ, எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், சமுதாய தலைவர்கள், முக்கியமானவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறீர்கள். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கைரோ இந்தியா குழுமம் இங்கு இருக்கக்கூடிய பவுண்டேஷன் சிலவற்றோடு இணைந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, ட்ரக் ஃப்ரீ தமிழகம், போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு அதற்கான நிகழ்வு இப்பொழுதுதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பின்பு அவங்க பேச போறாங்க, எப்படி அதை முன்னெடுத்து செல்ல போகின்றாங்க என்று. மிக முக்கியமாக இன்று காலையிலிருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ், அடுத்த கட்ட பொருளாதார நிபுணர்களை, சுய தொழில் செய்பவர்களை ஒரு வலிமையான பாரதத்திற்காக எப்படி உருவாக்குவது என்பதற்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் என்கின்ற தலைப்பில் காலையில ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்து முடிந்திருக்கிறது. என்னுடைய உரைக்கு பிறகு மறுபடியும் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களும் கூட இந்த முக்கியமான நிகழ்வில் நீங்களே பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பதிவு செய்து ஒரு தன்னார்வலராக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதற்கு முதல் உங்களை நான் பாராட்டுகின்றேன். காரணம், அறிவு எப்பொழுதும் கூட தேடி தேடி சேர்க்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்துல அறிவு தானாக வராது. எந்த ஒரு மனிதன் உங்களுடைய பருவத்தில் அறிவு எங்கே இருந்தாலும் கூட நான் தேடி செல்வேன், என்னுடைய நேரத்தை கொடுப்பேன், கற்றுக்கொண்டு வருவேன் என்கின்ற அந்த ஆட்டிடியூட் டு லேர்ன், ஆட்டிடியூட் டு சீக் நாலேஜ், அது எந்த ஒரு மாணவ செல்வனுக்கு இருக்கோ, இதுதான் கற்பதிலே பெரிய ஒரு பாடமாக எப்பொழுதும் நான் கருதுகிறேன். பள்ளிக்கூடத்தில் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் கூட, கல்லூரிகள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் கூட, ஸ்டூடெண்ட் should have the attitude to learn, hunger to seek. புதிதான விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் எப்படி இருக்கிறது, உலகத்திற்கு தகுந்தாற்போல் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது என்கின்ற சிந்தனை எப்பொழுதும் கூட ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய நிபுணர்களாக வருவீர்கள், ஒரு அற்புதமான பாரதத்தை உருவாக்குவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் கூட எங்களுக்கு இருக்கிறது. நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மேடையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்வதில் நான் பெருமை அடைகின்றேன். மிக முக்கியமாக இந்த பள்ளியினுடைய தாளாளர், இது உருவாக்கியவர், 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவசாய கரும்பு காடாக இருந்த தோட்டத்தை ஈரோடு மாவட்டத்தினுடைய முதல் சிபிஎஸ்இ பள்ளியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேள்வியில உருவாக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், முதல் கிட் ஸ்கூல் இங்க ஈரோடு. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்று மொடக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை அக்கா அம்மா சி.கே. சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிவகுமார் அவர்கள், அவர் ஒரு மருத்துவர் தான் பாருங்க, எம்பிபிஎஸ் படித்துவிட்டு அதன் பிறகு எம்பிஏ படித்துவிட்டு இன்னைக்கு ஒரு அறக்கட்டளையாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிவகுமார் அவர்கள், அருமை சகோதரி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் இந்த பவுண்டேஷன் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்திற்கு. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அருமை சகோதரி அனுஷியா ரவி அவர்கள், பார்க் பள்ளி கல்லூரி குழுமத்தினுடைய தலைவி, CEO ஆஃப் பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மை டியர் பிரதர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள், ஃபார்மர் இன்டெல் இன்ஜினியர், ஒரு லாங் டைம் அவர் இன்டெல் இருந்தாங்க. நிறைய பேட்டன்ட்ஸ் டு ஹிஸ் நேம், வெரி இன்னோவேட்டிவ் பர்சன். அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய பிறந்த ஊர் தென்காசி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தென்காசி மாவட்டத்தை ஒரு யூரோப்பியன் சிட்டி அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேள்வியோடு இஸ்டோனியா அளவுக்கு தென்காசியை கொண்டு வரலாம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் when I was in Seattle, ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஎஸ்ல நான் சியாட்டில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பொழுது என்னை அப்ப பார்க்க வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, நான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணும், சொந்த ஊருக்கு வரணும். நான் இன்டெல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்டெல்ல டைரக்டராக இருந்தாலும் சரி, என்னுடைய தென்காசியை வளர்க்க வேண்டும் என்கின்ற வேள்வியில் நான் தமிழகத்திற்கு வருகின்றேன் என்று
2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் என்கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு ஒரே மேடையில நானும் அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும் இருக்கின்றோம். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாண்டிதுரை அவர்கள், அவர் நடத்தக்கூடிய பவுண்டேஷன் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய ருத்ரா பவுண்டேஷன் சார்பாக வந்திருக்கக்கூடிய திவ்யகுமாரி பாண்டிதுரை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கைரோ இந்தியா, அதனுடைய குரூப் கோ-ஃபவுண்டர் கைரோ இந்தியா அபிஷேக் அசீர் அவர்கள் நம்முடைய Y20 போன ஆண்டு முழுவதுமே யங் 20 Y20 தமிழ்நாடு ஸ்டேட் கன்வீனராக இருந்த அபிஷேக் அசீர் அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. கைரோ இந்தியாவுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பி சசிகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல பவுண்டர் கைரோ எகைன் செக்ரட்டரி யங் 20 இந்தியா அதனுடைய நேஷனல் கோஆர்டினேட்டர் பாஸ்கல் சசீல் அவங்க இருக்கிறாங்க. ஃபியூச்சர் இம்பாக்டர்ஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் மிஷன் லவ்லின் அவங்க இருக்கிறாங்க. அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான விருந்தினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்பு சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, என்னுடைய உரையை கொஞ்சம் ஆங்கிலத்திலும் தமிழும் இரண்டும் கலந்து பேச விரும்புகின்றேன். காரணம், சில விஷயங்களை உங்களுக்கு அழுத்த திருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அது நம்முடைய தாய்மொழி தமிழ்ல பேசணும். அதே நேரத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை எளிமையாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சில இடங்களில் நான் ஆங்கிலத்தை பயன்படுத்தும். ஆனால் இரண்டும் பயன்படுத்தி உங்களிடம் நான் பேச விளைகின்றேன். இன்னைக்கு 2024 இந்த நாள் ஆகஸ்ட் மாசம், நீங்க எல்லோருமே ஒரு சின்ன டைரி எடுத்து ஒரு பென் எடுத்து நீங்க எழுத வேண்டாம். நான் ஜஸ்ட் காலிங் ஃபார் அட்டென்ஷன். லுக் அட் தி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் 2024. 2024ல உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பென் பேப்பர் எடுத்து நீங்க எழுத ஆரம்பித்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வைப்பீங்க. These are the trends that is affecting me. இந்த ட்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் நானும் பாதிப்புக்குள்ளாகின்றேன் அப்படின்னு ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுத ஒரு பேப்பர் எழுதியிருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய தந்தையார் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இங்க இருக்கலாம். 1990 the trends that affected them, அவர்களை பாதித்த விஷயங்களை அவங்க எழுதுனாங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல இருக்கும். நீங்க 2 பேர் எடுத்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ் லேட்டா உங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயமும் அவங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட காமனா இருக்காது. The trends that is affecting you in 2024 as a human being, if you take a piece of paper and write it, your father who is sitting here or your well-wisher who is sitting here, in 1990 the trend that has affected them, you make them to write in a piece of paper. 2 பேர் அந்த பேப்பர் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. Not even one thing will be common between both your papers. என்னன்னாங்க, the world is changing so fast. அதனால தான் next generation entrepreneur என்கின்ற தலைப்பு வச்சிருக்காங்க. The world is changing so fast. இப்ப ஒரு ஜெனரேஷன் 10 years older-ஆ ஒருத்தவங்க இருந்தாங்களாவே அவங்கள மேலே கேள்வி பார்க்கணும். புதிதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். That fast the world is changing. There are 4 kinds of people who always live in a world. 4 பேர் உலகத்தில் எப்பவுமே இருப்பாங்க. One is the facilitator. இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. They facilitate knowledge to facilitator. One is an arbitrator. Politicians இங்க இருக்கிறாங்க, வெள்ளை வேட்டி சட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க politicians. They are arbitrators. சமுதாயத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே பாதையில கொண்டு போகணும், எல்லாருக்கிட்டையும் டாக்ஸ் வசூல் பண்ணணும், அந்த டாக்ஸை யாருக்கு திரும்ப எவ்வளவு கொடுக்கணும், ஆர்பிட்ரேஷன் பண்றவங்க பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க. Then there are regulators. இந்த சமுதாயம் எப்பொழுதுமே ஒரு அக்ரீடு பிரின்சிபல்ல அந்த சமுதாயம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக we have regulators. IAS, IPS ஆபீசர்ஸ், அரசு அதிகாரிகள் அவங்கள ரெகுலேட் பண்றாங்க. இப்படிதான் இருக்கணுங்க, லெஃப்ட்ல தான் போகணும், ரைட்ல தான் போகணும், சிக்னல் வந்தா நீங்க நிக்கணும். they regulate your life and my life. சோ 3 பேர் நம்ம பேசியிருக்கிறோம். ஃபெசிலிட்டேட்டர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். நாலேஜை ஃபெசிலிட்டேட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சில இடத்துல பிசினஸ் பண்ணா கூட இருக்கலாம். ஆர்பிட்டர்ஸ், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம எல்லாத்தையும் ஒழுங்கா கொண்டு போகக்கூடிய ஒரு குரூப் ஆர்பிட்டர்ஸ். ஏன்னா அவங்க நம்பி அவங்களுக்கு அந்த பொறுப்பு நீங்க கொடுத்துருப்பீங்க. then there are regulators who regulate your life and my life. மிக மிக முக்கியமானவர்கள் சமுதாயத்துல எப்பொழுதுமே 4வது கேட்டகரியில் இருக்கிறாங்க. they are called creators. Creators are the most important people in a society. கிரியேட்டர் மட்டும்தான் சமுதாயத்தை ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போவாங்க.
கோஹாபிட்டேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ரெகுலேட்டர்ஸ் இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபெசிலிட்டேட்டர் பாஸ்ட் நாலேஜ பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு கொடுப்பாங்க. ஆனா சமுதாயம் 30 வருஷத்துல எப்படி மாறி இருக்கு? அவர் கையில் இருக்கக்கூடிய பேப்பரும் என் கையில் இருக்கக்கூடிய பேப்பர்லயும் எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு, எந்த விதமான ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க. That is because the creators always change the society. சமுதாயத்தை ஒரு படியிலும் மாற்றி கொண்டிருப்பார். இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நாம காலையிலிருந்து இங்கே அமர்ந்திருப்பது அடுத்த கட்ட கிரியேட்டர்ஸை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அந்த கிரியேட்டருக்கு நிறைய நீங்க பேர் கொடுக்கலாம். One kind of creator could be an inventor, like ஆனந்தன் ஐயாசாமி இன்டெல்ல சிப் டிசைன் பண்ணாரு, 4 பேட்டன்ட் வச்சிருக்காரு, could be like that. Or one kind of creator could be an entrepreneur, ஒரு ப்ராடக்ட் செஞ்சாரு, ஒரு சர்வீஸ் செஞ்சாரு, கொண்டு வந்தாரு, to be like that. One kind of creator should be, நாம் ஒரு காலத்துல நிலா எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்த சமுதாயத்துல இன்னைக்கு மார்ஸ்க்கு போக முடியுங்கிற நம்பிக்கை எலன் மஸ்க் கொடுத்திருக்காரு. ஒரு சேட்டலைட் போகுது, ஒரு ரீயூசபிள் ஸ்பேஸ் வெஹிக்கிள் போகுதுன்னா திரும்ப அதை ரீயூஸ் பண்ண முடியாதான் இந்த காலத்துல இன்னைக்கு எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும் ஒரு கிரியேட்டர் உள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. சாட் ஜிபிடி ஒரு அற்புதமான ஒரு கருவி வந்திருக்கு. எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லுது. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் சாட் ஜிபிடி உங்க கையில் உட்கார்ந்து. இது எல்லாம் இந்த 10 வருடத்துல வந்திருக்கக்கூடிய புதிய விஷயங்கள். காரணம் கிரியேட்டர்ஸ் ஆக இருக்கக்கூடிய உங்களை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தை எப்பொழுதுமே நடத்தி கொண்டிருப்பார். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ற, அதை மட்டும் நீங்க கேட்கணும். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are becoming a creative society. இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு தேசம் இன்னைக்கு கிரியேட்டிவ் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. 1980 போய் கேட்டீங்கன்னா நீங்க என்னங்க what is your first preference? பேங்க் எக்ஸாம் எழுதணும், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா அரசு வேலைக்கு போகணும், இல்ல நான் அரசியல்வாதினாச்சு ஆகணும். 1980 எனக்கு 2020 24 இந்த காலகட்டத்தில் போய் கேட்டீங்கன்னா what is your first choice? இன்னைக்கு நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னன்னாங்க வெல்த் கிரியேஷன். ஒரு பொருளை உருவாக்கணும், ஒரு கம்பெனியை உருவாக்கணும், அதை ஒரு யூனிக்கானா மாற்றணும், ஒரு $1 பில்லியன் கம்பெனியா மாற்றணும், அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும், நான் ஒரு கிரியேட்டரா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த தேதியில 114 யூனிகான் இருக்கு. 114 யூனிகான் கம்பெனிஸ்ல. யூனிகான்னா உங்களுக்கு தெரியும் $1 பில்லியன் வேல்யூவேஷன். $1 பில்லியன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 8200 கோடி ரூபாய் வருமானமான அந்த கம்பெனி இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் 114 கம்பெனி ஸ்டார்ட் அப், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி 114 கம்பெனி $1 பில்லியன் மேல வேல்யூவேஷன். கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 இருந்த யூனிகான் இன்னைக்கு 114. அப்படின்னா உலகம் மாறி இருக்கிறது, இந்தியா மாறி இருக்கிறது. புதிதாக வரக்கூடிய எல்லா பிரெயினுமே இன்னைக்கு சிவில் சர்வீஸை விட பெஸ்ட் பிரெயின்ஸ் வாண்ட் டு கோ அஸ் ஆண்டர்பிரனர்ஸ். பாலிடிக்ஸை விட பெஸ்ட் பிரெயின்ஸ் வாண்ட் டு கோ கெட் இன்டு ஆண்டர்பிரனர்ஷிப். ஏன்னா நான் வெல்த் கிரியேட் பண்றேன், கிரியேட்டரா நான் இருக்கணும்னு விரும்புறேன். நிறைய பேருக்கு சோசியல் ப்ராப்ளத்தை என்னால சால்வ் பண்ண முடியும் நான் நம்புறேன். I can solve lot of our country's problem நினைக்கிறான். So 114 யூனிகான். இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா has got 865 யூனிகான். 865 நிறுவனங்கள் அமெரிக்கால $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு மேல இருக்காங்க. சைனா has got 224 யூனிகான். அதற்கு அப்புறம் இந்தியா has got 114 யூனிகான். So உலகத்துல கிரியேட்டிவ் நாடா இந்தியா மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து, இன்னைக்கு நம்ம 2024ல இருக்கும், 2047 or 44, இன்னும் 23 ஆண்டுகள் கழித்தோ 20 ஆண்டுகள் கழித்தோ இந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது this country will be run by creators. பங்களாதேஷ் எடுத்துக்க உதாரணத்துக்கு, பொலிட்டீஷியன் வேண்டான மாணவர்கள் எல்லாம் ஒரு கிரியேட்டரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. நடப்பது சரியா தவறா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலை. அது நடந்திருக்கலாமா நடந்திருக்க கூடாதா அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கி ஒரு கிரமீன் பேங்க் நடத்தி, கிரமீன் டெலிகாம், கிரமீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கிரமீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த கிரமீன் அப்படிங்கிற பேர்ல முகமது யூனிஸ் அப்படிங்கிற மனிதன் ஏகப்பட்ட சோசியல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் தான் எங்களுக்கு அட்வைசரா வேணும், we want him as an advisor, இன்ட்ரியம் அட்வைசர்ங்கறாங்க, ஈக்குவல் டு பிரைம் மினிஸ்டர். நேற்று முன்தினம் அவங்க சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க.
சோ இவர் இந்த நாட்டை வழிநடத்தணும் மாணவர்கள் விரும்புறாங்க. சோ மாணவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஆர்மி என்ன பண்றாங்க, ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் ஒருத்தர் இல்ல, அவர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி இம்பேஷண்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி பாயிலிங் பாயிண்டா இருக்கு அப்படிங்கறது பங்களாதேஷ் காட்டுது. இன்னைக்கு ஹோல் ஆஃப் யூரோப் பாருங்க, ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் யாரும் விரும்புறது கிடையாது. ஹோல் ஆஃப் அமெரிக்கா பாருங்க, எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. யாரு இது போல யூனிக்கான கிரியேட் பண்ணல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கம்பெனிஸ் யாரும் உருவாக்கல. இளைஞர்கள் அவர்களை பார்த்து கோபப்படுறாங்க. சோசியல் சேஞ்ச் வேகமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றார். நம்ம நாடு இன்னைக்கு முன்னோடியா இருக்கணும். We are one of the fastest growing countries of the world. ஏன்னா நமக்கு தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7.5% இந்த நாடு grow ஆகுது. உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடா இருக்கும். ஆல்மோஸ்ட் $4 trillion எக்கானமி, கிட்டத்தட்ட 8.5% growth potential, ஏகப்பட்ட யூனிகார்ன் ரெஜிஸ்டர் ஆகுது. ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி நம்ம கண் முன்னாடி நம்முடைய நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. யூ ஆர் லக்கி, இந்த ஏஜ்ல சரியான நேரத்தில் நீங்க இந்தியாவுக்குள்ள நீங்க 20 வயசுல நீங்க பிறந்திருக்க. இது அருமையா சொல்லுவாங்க, சார்லஸ் டிக்கன்ஸ் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் எழுதியிருப்பார். It was the best of times, it was the worst of times. It was the age of hope, it was the age of despair. It is the age of young, it is the age of old எழுதியிருப்பார் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாடு பாத்தீங்கன்னா குறிப்பாக இளைஞர்கள் உங்களை போன்று ஜஸ்ட் கல்லூரியில படிக்கிறாங்க, கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. 1980 மேபி நாட், 1991 தான் நம்ம கண்ட்ரியை ஓபன் பண்றோம். 2000 அப்பதான் நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம் growth. 2024 நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் நமக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. சமீபத்தில் இந்தியா 100 ஒரு புத்தகத்தை படிச்சங்க. நம்முடைய முன்னாள் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஐயா சுப்பிரமணியம் அவங்க எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா 2047 முடியும் பொழுது இந்தியா கேன் பிகம் a $50 trillion எக்கானமி. $50 trillion எக்கானமி அப்படின்னா இன்னைக்கு $4 trillion எக்கானமி. இன்னைய விட நீங்க 12 மடங்கு grow பண்ணலாம், 12 times more. 2024 what is our GDP? You can grow 12 times more. 2047 23 ஆண்டுகள்ல 12 மடங்குங்கிறார். யோசிச்சு பாருங்க. Just look at the potential. 4 trillion to 50 trillion is 12.5 times. Over 23 years, 23 வருஷத்துல 12 மடங்கு. இது கேள்விப்படாத ஒரு விஷயம். இதுவரை உலக ஜனநாயகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கும். இது நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் 2018 to 2021 நம்ம தஞ்சாவூர்காரர், ரைட் நவ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இடியா இருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்து படித்து முடித்த பிறகு எனக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கு. அவர் சொன்னது எல்லாமே பாசிபிள் தான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், டெக்னாலஜி மாற்றம் வரும். டெமோகிராபிக் டிவிடெண்ட் ரொம்ப எங்கா இருக்கும். நம்முடைய மிடில் கிளாஸ் ஹீரோ பாப்புலேஷன் அளவுக்கு இருக்கும். ஒரு ஸ்டேபிள் மெச்சூர் டெமோக்ரஸியா மாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஹங்கர் இருக்கு, ஒரு வெறி இருக்கு, சாதிக்கிறோம். இந்த 4 காம்பினேஷன் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அரசு உங்களை விட ஒரு படி முன்னாடி இருக்கு. ஃபெசிலிட்டேட் பண்ணணும், இளைஞர்கள் வளர்ச்சிக்கு உதவணும், அடுத்த கட்ட நாட்டை தயார் செய்ய வேண்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்துல இன்னைக்கு 23 ஆண்டுகள் பிளான் வைத்து பேசக்கூடிய ஒரே ஒரு பிரதமராக மோடி அவங்க இருக்கிறார். 100-day program, 500-day program, 23-year plan, 2047 விக்ஷித் பாரத், டெவலப்ட் இந்தியா. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வதில் ஆசைப்படுகின்றேன், கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, கஷ்டமானது. அடுத்த 5 வருஷத்துல you got to understand why you are born. இது முக்கியமான கேள்வி. என்னங்க அண்ணா வந்து ஒரு மைக் எடுத்து மேடையின் மேல் இருக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம், காலையில இருந்து ஏன் பிறந்தாய் மகனே தைரியமா கேட்கிறாரு. சோ இந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்றேன். நீங்க ஒரு நிமிஷம் ஹானஸ்டா யோசிங்க. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் why are you born? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. why are you born? இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன? நீங்க வாழ்க்கையில என்ன ஆக போறீங்க? எதற்காக கடவுள் உங்களை படைத்தார்? ஒரு பாப்பா கை தூக்குறாங்க. there is a sister. okay,
சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேங்க. ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, ஐ எம் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங். கிரேட், சூப்பர், தேங்க் யூ. ஆனா இன்னும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, இனிமேல் தான் யோசிக்க போறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஈக்குவலா இதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நான் எதுக்குன்னா அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டேன். ஒரு வாழ்க்கையே ஒரு வரம், அதை வாழ்ந்துட்டு போலாம். டெய்லி காலையில வந்து கிழக்குல சூரியன் உதிக்குது, மேற்குல சூரியன் மறையுது. அதனால எனக்கும் வாழ்க்கை ஒரு நாளா 80-90 வருஷம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. எதுக்கு எல்லாம் யோசிக்கணும்? இது சரிதாங்க, இது ஒரு பிலாசபிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. இப்ப 4 கேட்டகரியில தான் நாம் இருக்கோம். ஒரே ஒரு கேர்ள், ஒன் சிஸ்டர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஐ நோ, அண்ணனுக்கு தெரியும், இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், அடுத்த 50 இயர்ஸ் இட் இஸ் மை கோல். ஃபேண்டாஸ்டிக், கிரேட். இன்னொரு 30% கை தூக்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஒன்லி நவ் ஐ எம் லேர்னிங். இன்னொரு 30% கை தூக்குறாங்க, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் யோசிக்க போறேன், அடுத்த 5 வருஷத்துல கண்டுபிடிச்சேன். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலான்னு. எதுக்கு ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட்லாம் வந்து பேசுறீங்க? ஸோ எல்லாமே சரிதாங்க, எதுவுமே தவறு சரிங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட். எதற்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னாங்க, இப்போ வரைக்கும் யூ ஆர் இன் a very organized education. ஸ்கூல், காலேஜ், டிப் ஸ்கூல், பஸ், காலேஜ், பிபிஏ, எம்பிஏ டிகிரி, கான்வொகேஷன் எல்லாம் வந்துடும். இதுவரை உங்களுக்கு யோசிப்பதற்கான நேரம் இந்த சமுதாயம் கொடுக்கல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் யோசிக்கவே இல்லை. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இது ஆயிட்டேன். 10th எவ்வளவு மார்க் வந்துச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸா பயாலஜியா முடிவு பண்ணேன், பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதான் இந்த காலேஜ் தானே கிடைச்சது, இந்த காலேஜ்ல சேர்த்துட்டேன். இதுவரை ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள். நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்பா அம்மா பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அல்லது அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, மேபி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு அவங்க கைடு பண்ணி படிக்கிறீங்க. So it's all okay. And the next 5 years குள்ள you got to find out what interests you, what gives you happiness. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடித்தாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. You want to be a creator, you want to be a regulator, you want to be a facilitator, you want to be an arbiter. அதற்கு இது போன்ற செஷன்ஸ்லாம் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இந்த செஷன் முடிச்சோடனே யாருக்கு எதுவும் முழுசா வரப்போறது கிடையாது. எல்லாரும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேசலாம். எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ், யூ லிசன். இட் மை ட்ரிகர் சம்திங் இன் யுவர் மைண்ட். இந்த செஷனுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு அவர் அன்னைக்கு சொன்னாங்களே, இது சொன்னாங்களே கனெக்ட் பண்ணும்போது இட் வில் ட்ரிகர் சம்திங். ஸோ இட்ஸ் அ ஜர்னி. வேலைக்கு போகணுமா, போக கூடாதா? வேலையை நாமளே ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்க கூடாதா? ஒருத்தர் வேலை பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? என்ன செய்யணும்? இது எல்லாம் அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள். இதற்கான பதிலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா, இந்த மேடையில் இருக்கிறவங்க யாரும் இல்ல, நானும் இல்ல, முன்னறிக்கையிலவங்க யாரும் இல்ல, பிரஸ் நண்பர்கள் இல்ல. இதற்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நீங்க தான். only you can give answers to your life. So அதற்கு தான் I am very hopeful. This kind of sessions will act as a trigger, stimulate you, make you to think. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியை உங்கள்கிட்ட தூண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க ஒரு ஃபேமிலி மேன், ஃபேமிலி உமன் ஆகிறதுக்கு முன்னாடி you will exactly find this is what I want to do in life. அதற்கு நிச்சயமாக இந்த செஷன், இந்த கைரோ இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ஜென் ஆண்டர்பிரினர் சமிட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதனுடைய பேச்சினுடைய முதல் பகுதி, மொத்தம் 3 பகுதி வச்சிருக்கிறேன். என் பேச்சினுடைய 2வது பகுதிக்குள்ள நான் போறேன். இன்னைக்கு இந்தியாவை நம்ம எக்ஸ்ரே பண்ணுவோம். we will do an x-ray. நம்ம நாட்டை கொண்டு வந்து இங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் எக்ஸ்ரே மிஷின்ல போட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். we will analyze this country. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க எப்படி டெசிஷன் எடுப்பீங்க? what is this country? 142 crore people, 142 கோடி பேர். உலகத்துல நாம தான் நம்பர் 1. அந்த எக்ஸ்ரே மிஷின்ல தெரிஞ்சிருச்சு. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லா ஊர்லயும் மக்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த எக்ஸ்ரே மிஷின் சொல்றாங்க, மலை மேல இருக்கிறாங்க, குன்னூர்ல இருக்கிறாங்க, கிராமத்துல இருக்கிறாங்க, நகரத்துல இருக்கிறாங்க, ஈரோட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க, நம்ம ஆளு இல்லாத இடமே இல்ல, இந்தியா முழுசு இருக்கிறாங்க, ஹிமாலயாஸ்லயும் வீடியோ இருக்கிறாங்க, ஃபைன், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறாங்க. So 142 crore people spread across the country. அமெரிக்கா மாதிரி இல்லைங்க. சில ஸ்டேட்ல இருப்பாங்க, கம்மியா இருப்பாங்க, நிறைய ஸ்டேட்ல அதிகமா இருப்பாங்க.
நிறைய அமெரிக்கால பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா கோஸ்ட்ல மட்டும் இருக்கும். ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. ஆஸ்திரேலியாவை பாத்தீங்கன்னா 70% ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ்திரேலியா கோஸ்ட்ல மட்டும் இருக்கும். 30% ஆஃப் பாப்புலேஷன் தான் ஆஸ்திரேலியாக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் மக்கள் இருக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் சொல்லிருச்சு. சரி, எப்படி மக்கள் இருக்கிறாங்க? ஒரு மீடியன் ஏஜ் வந்து ஒரு 35 வயசுல. அப்படின்னா இந்த 142 கோடி மக்களுடைய மீடியன் ஏஜ் இஸ் சம்வேர் அரௌண்ட் 35 இயர்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் கண்ட்ரி. அது எக்ஸ்பிரஸ் சொல்லிருச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய இளையவர்கள் எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? ஓ, there is a ready made market for me. உலகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைய நமக்கு இல்ல. அமெரிக்கா invent something, he has to take it outside US for a larger market. A small country in Finland ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி செய்யறானா, அந்த மெடிக்கல் டெக்னாலஜி வெளியே கொண்டு வந்தா தான் அவனுக்கு காசு. ஏன்னா அவன் பாப்புலேஷன் மில்லியன்ல லேக்ஸ்ல இருக்கு. இன்னதோ கொரியாவோ ஜப்பானோ போயிட்டீங்கன்னா அவங்க பாப்புலேஷன் டிக்ளைனிங்ல இருக்கு. எல்லாம் வயசானவன். ஜப்பான் சென்சஸ் டு சென்சஸ் பாப்புலேஷன் இஸ் டிக்ளைனிங். இந்த சென்சஸ்க்கு அடுத்த சென்சஸ்க்கு மக்கள் தொகை குறையுது. ஜப்பான்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ பேங்க்ல போட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல பேங்க்ல போட்டா வட்டி கொடுப்பாங்க. ஜப்பான்ல பேங்க்ல போட்டா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். நீ பேங்க்லயே போடாத, பேங்க்லயே பணத்தை கொண்டு வராதுன்னு ஜப்பான்ல சொல்றாங்க. நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். 100 ரூபா போட்டா 99 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல 100 ரூபா போட்டா 103 ரூபா 104 ரூபா கொடுப்பாங்க. என்னையா 100 ரூபா போட்டா 99 ரூபா கொடுக்குறேன்னா, இல்ல இந்த பணத்தை கொண்டு போய் தொழில் ஆரம்பிங்க, பேங்க்ல போட்டு வட்டி வாங்காதீங்க. ஜப்பான் go and do something with this money, don't come and save this money. So உலகம் முழுவதும் பாருங்க, இந்தியன் ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மார்க்கெட் உங்க கண் முன்னாடி இருக்கு. பிக் மார்க்கெட், அமேசிங் மார்க்கெட். the whole India is your market. ஒரு பொருள் செஞ்சீங்கன்னா 142 கோடி பேர் நிக்கிறாங்க. 142 கோடி பேர். யூரோப்னா ஒரு கான்டினென்ட் வேணும். ஆப்பிரிக்கா பாதி கான்டினென்ட் வேணும். அமெரிக்கா 33 crore. யோசிச்சு பாருங்க. எல்லாம் லாக்ஸ்ல இருக்கிறான், மில்லியன்ல இருக்கான். 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சிருக்கான். அதனால நீங்க பெருசா யோசிக்கணும், சின்னதா யோசிக்கூடாது. நெக்ஸ்ட் 5 years what you think should be very very big. It should not be some small thing. சின்னதா யோசிக்கூடாது, பெருசா யோசிக்கணும். அவ்வளவு பெரிய மார்க்கெட் உங்களுக்கு தட்டுல ரெடியா இருக்கு. இதே நீங்க வெளியிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து அரசு என்ன பண்ணும்? டாக்ஸ் போடும், டாரிஃப் போடுவாங்க, கஸ்டம் டியூட்டி போடுவாங்க. அந்த பொருளை கொண்டு வராதப்பா, எங்க ஊருக்காரங்க பொருளுக்கு தான் முன்னுரிமைப்பா. ஆனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணா அசாம்ல விற்கலாம், பஞ்சாப்ல விற்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் விற்கலாம். எந்த மாநிலமும் உங்களுக்கு வரியை போட்டு தடுக்க முடியாது. நோ ஸ்டேட் கேன் இம்போஸ் a tax on another state's product. பண்ணவே முடியாது. So one country one product. பாருங்க எவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம்ல நீங்க இருக்கீங்க பாருங்க. 142 கோடி. இன்னைக்கு உலகம் எப்படி மாறுதுனாங்க, சைனால 2023 சைனாவை பாருங்க, 3 ஆட்டோமொபைல் வித்திருக்கானா 1 ஆட்டோமொபைல் இஸ் an electric vehicle. சைனால 3 விற்கிறானா 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். யூரோப்ல 5 வண்டி விற்கிறானா 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அமெரிக்கால 10 விற்கிறானா 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மட்டும் ஒரு விஷயம் எடுத்து உங்கள்கிட்ட பேசுறேன். சைனா 1 in 3 vehicle is an electric vehicle. Europe 1 in 5 is an electric vehicle. US 1 in 10 is an electric vehicle. இந்தியா போன ஆண்டு last year 7% of the total vehicles sold is an electric vehicle. அப்பனா 16% roughly. 16% இந்தியால electric vehicle இருக்கு. 2022 2023 பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வித்தது மட்டுமே 41% grow ஆயிருக்கு. This year to next year 41%. This year to next year 50%. This year to next year 60%. ஒரு விஷயத்துல மார்க்கெட்டை பாருங்க. பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரி, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பப்ளிக்ல சர்வீஸ் ஏரியா, பப்ளிக்ல சார்ஜிங் ஸ்டேஷன், அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய காம்பனன்ட். ஒரு பொருளை எப்படி நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் நீங்க மாற முடியும் என்றால் நிறைய நீங்க படிக்கணும். You have to read more. Understand where the world is going. அதுக்குள்ள நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தொழலாம். ஓ, சைனால 3ல 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கிரேட். யூரோப்ல 5ல 1, அமெரிக்கால 10ல 1, இந்தியால அண்ணன் சொல்றாரு 6% 7% ஒரு வருஷமும் 40% grow ஆகும்.
ஒசூர்ல போய் ஓலா ஃபியூச்சர் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சமீபத்தில் போய் பார்த்தேன். அவ்வளோ பெரிய கிகா ஃபேக்டரி போட்டு வச்சிருக்கான், ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, எவ்ரி எம்ப்ளாயி இஸ் a female. எல்லாம் நம்ம சிஸ்டர் மதர் தான் எம்ப்ளாயி. பவிஷ் அகர்வால் சொல்றாரு, this giga factory will be the world's first all employees will be female அப்படிங்கிறார். It will produce, அந்த ஒரு ஃபேக்டரி மட்டுமே it will produce 30% of India's two-wheeler output இன்னும் 2 வருஷம் கழிச்சு. ஸோ நீங்க நிறைய படிக்கணும். My advice to all the young friends who are here, read more so that you understand where is the market. அந்த மார்க்கெட்டுக்குள்ள பொட்டன்ஷியல் என்ன, அதுக்குள்ள எந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா சோசியல் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் a creator. ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து நான் பேசுறேன். யூ ஹேவ் டு ரீட் அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெர் கேபிட்டா ஒரு மனிதன் வந்து ஒரு வருஷம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா he wants 1000 லிட்டர், 1000 லிட்டர் வேணும். 1000 மல்டிப்ளை பை 1000 லிட்டர் தண்ணி வேணும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு. ஒரு மனிதனுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் 2050 ஆகும்போது இந்தியால தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கும். சமீபத்திய நித்தி ஆயோக் ரிப்போர்ட், நித்தி ஆயோக் has just come out with the presentation. 2050 இந்தியாவுடைய ரெட் ஸ்பாட்ஸ் எங்க இருக்கும்? ரெட் ஸ்பாட் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கும். காரணம், நம்ம கிட்ட தண்ணி உற்பத்தி இல்லை. காவிரியா கர்நாடகால இருந்து கொண்டு வாப்பா, முல்லை பெரியாரா கேரளால இருந்து கொண்டு வாப்பா, கிருஷ்ணாவா இங்கிருந்து கொண்டு வாப்பா. சென்னை ஈசிஆர் ரோட்டுக்கு நீங்க யாராச்சும் வரணும். ஈசிஆர் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா நெபிலின்னு ஒரு இடத்துல கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி சென்னை மக்களுக்கு குடி தண்ணீரா மாத்திர ஒரு பிளான் போட்டுட்டாங்க. 400 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி எடுத்து மாத்தி குடிக்கிற தண்ணியா கொடுப்பாங்க. அது கொடுத்தாலும் சென்னைக்கு 7700 மில்லியன் லிட்டர் வாட்டர் பெர் டே will be the shortage. நல்லா யோசிச்சுங்க. நான் சொல்றது எல்லாமே பெரிய நம்பர்ஸ். 7700 மில்லியன் லிட்டர். சோ இன்னைக்கு நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இங்க இருக்கக்கூடிய நீங்க நம்ம தண்ணி பிரச்சனையை நீங்க தீர்க்க வேண்டும். That is a $1 billion opportunity. That's a $1 billion opportunity. இங்க இருக்கக்கூடிய இளைஞர் இலங்கை ஒரு சகோதரி இல்ல, இந்த பிரச்சனை நான் தீர்க்க போறேன், I'm going to put my mind here நீங்க இறங்குனீங்கன்னா it's a big opportunity. எப்படி? That is the thing. விவசாயத்துக்கு நம்ம தண்ணி பயன்படுத்தும். இன்னைக்கு 2024 ஸ்டார்ட் அப் ட்ரெண்ட்ஸ் எங்க அதிக பணம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு அதிக பணம். செகண்ட் ஃபின்டெக், பினான்சியல் டெக்னாலஜிக்கு அதிக பணம் வந்திருக்கு. மூன்றாவது கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் சரி பண்ற கார்பன் கிரெடிட் அவங்களுக்கு. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஸ்டார்ட். சோ உங்க கண் முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு 23 இயர்ஸ் இருக்கு அதை சால்வ் பண்றதுக்கு. டு ஃபைண்ட் அவுட் அக்ரிகல்ச்சர்ல பிரிசைஸா டிராப்பா நான் தண்ணி கொண்டு போய் கொடுத்துருவேன். I will do a startup from Erode.